أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, தொடர்ச்சியாக அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் பதற வைக்கும் பாவிகளின் நிலை என்கிற தலைப்பின் கீழாக மிக முக்கியமான மறுமை நாள் நிகழ்வுகள் குறித்து நாம் விரிவாக அறிந்து வருகிறோம். இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பாய் தந்திருக்கிறான். தேர்வு கூடமாய் பரீட்சை கூடமாய் இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நல்ல மனிதர்களாக, நல்ல அமல்கள் செய்பவர்களாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக இருக்கிற பட்சத்தில் உலகத்தை எல்லாம் அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் மறுமை நாளில் எழுப்பி நிற்க வைத்ததற்கு பிறகு நாம் செய்கிற அமல்களுக்கு நிச்சயமாய் கூலி கொடுக்கப்படும். நல்ல அமல்கள் செய்திருந்தால் சிறப்பிற்குரிய கூலியை அல்லாஹ் தருவான். ஒருவேளை இந்த உலகத்தில் கெட்டவர்களாக, பாவிகளாக நாம் வாழ்கிற பொழுது அல்லாஹ் கடுமையான தண்டனையோடு இறைவனின் கோபப்பார்வைகள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு பாவிகளின் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்து விடுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மறுமை நாள் குறித்து ஒவ்வொரு தருணத்திலும் விளக்கினார்கள். அதிலே மிக அழகான செய்தி சுனன் திருமதியிலே பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வஸ்தமஅல் இதன் மதா யுமர் பின் நஃப்ஹி ஃபயன்ஃபுஹ். அல்லாஹுவின் தூதர் இந்த செய்தியை சொல்லுகிற பொழுதே அவ்வளவு அச்சமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சூர் ஊதுகிற அந்த வானவர் தனது உதடுகளின் அருகிலே அந்த சூர் ஊதுகிற கருவியை வைத்து கொண்டு அதை ஊதுவதற்கான உத்தரவுக்காக காத்திருக்கிற பொழுது நான் எப்படி நிம்மதியாக உணர்வேன்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. சூர் ஊதுவதற்கென்று ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அந்த வானவர் அந்த சூர் ஊதுகிற கருவியை வைத்து கொண்டு தன்னுடைய உதடுகளுக்கு அருகிலே வைத்தவாறு காத்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் எப்பொழுது சூர் ஊதுவதற்கு கட்டளையிடுவான், அல்லாஹ் நமக்கு எப்பொழுது அல்லாஹுவின் புறத்திலிருந்து சூர் ஊத வேண்டும் என்கிற கட்டளை வரும் என்று காத்து கொண்டிருக்கிற பொழுது நான் எப்படி கைஃப அன்அம், நான் எப்படி நிம்மதியாய் உணர்வேன்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தம்முடைய தோழர்களுக்கு இது பயங்கரமான அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை சொன்ன உடனே நபித்தோழர்கள் எல்லாம் பதறி போகிறார்கள், துடிக்கிறார்கள். ரசூலுல்லாவே நிம்மதியா இல்லையா? இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும் பதட்டத்தோடு தான் கழிக்கிறார்களா என்று நபித்தோழர்களுக்கு கடும் அச்சத்தை அது ஏற்படுத்துகிறது, பதட்டத்தை உண்டாக்குகிறது. உடனே அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற வகையிலே சொன்னார்கள், ஃபகால லஹும் குலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் அலல்லாஹி தவக்கல்னா, நீங்கள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்கிற வார்த்தையை சொல்வதன் மூலம் உங்கள் உள்ளங்களுக்கு ஆறுதல் தேடிக்கொள்ளுங்கள். சூறு ஊதத்தான் செய்வார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருப்பார். அதிகமான நேரங்கள் அதை எதிர்பார்த்துத்தான் இருப்பார். எப்பொழுது அல்லாஹ் கட்டளையிடுவான் என்று அவர் தம் பணியை நிறைவு செய்வதற்கான காலம் எப்பொழுது வரும், நிமிடம் எப்பொழுது வரும், நாள் எப்பொழுது வரும், அந்த மணித்துளி எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருப்பார். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல்,
அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். வநிஅமல் வக்கீல், பொறுப்பேற்பதில் அவன்தான் சிறந்தவன். வஅலல்லாஹி தவக்கல்னா, அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹுவின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹுவின் மீதே எங்களுடைய நம்பிக்கை இருக்கும் என்கிற வாசகத்தை, என்கிற பிரார்த்தனையை நீங்கள் சொல்வதன் மூலமாய் உங்கள் உள்ளங்களுக்கு ஆறுதல் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்வதை பாருகிறோம். எவ்வளவு அழகான செய்தி என்று பாருங்கள். நமக்கு அச்சம் ஏற்படுகிறதா? நபிகளார் அந்த அச்சத்தை உணர்ந்தார்கள். ஐயோ, பதட்டமாயிருக்கிறதே, வானவர் நான் வாழ்கிற காலகட்டத்தில் சூரை ஊதிவிட்டால் என்ன செய்வது? அந்த சூரை அவர் ஊத ஆரம்பித்து விட்டால் என் நிலை என்ன என்கிற பதட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்களே இருந்திருக்கிற பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம்? சிந்தித்து பாருங்கள். அந்த அச்சம், அந்த பதட்டம், அந்த கவலை நம்மை பாவிகளாய் மாற்றி விடாமல் காப்பாற்றக்கூடியதாய் இருக்கும் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், பாவிகளை அல்லாஹ் சும்மா விடமாட்டான், பாவிகளுக்கு இழிவுதான் ஏற்படும், பாவிகளின் பட்டியலில் நாம் வந்துவிடவே கூடாது என்பதை அழுத்தமாய் அல்லாஹ் நபிகளாருக்கு பதிய வைக்கிறான். சில திருக்குர்ஆனின் வசனங்களை பாருங்கள். 70வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸர்ஹும் யகூது வயலஅபு ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யுஅதூன். வாக்களிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கிறவரை பாவிகளாய் வாழ்ந்தவர்கள் வீணானவற்றில் மூழ்கி இருக்குமாறும் விளையாடுமாறும் அவர்களை விட்டுவிடுவீராக. பாவிகளாய் வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் அட்டூழியம் செய்யாதே, அழிச்சாட்டியம் செய்யாதே, நல்லவனாய் திரிந்துவிடு, மாறிவிடு என்று சொல்லுகிற பொழுது அவன் திருந்த மறுத்தான், மாற மறுத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்விடத்தில் அந்த நாள் வருகிற வரை அவர்களை விளையாட்டிலும் வீணிலும் மூழ்கடிக்கிற ஒரு காரியத்திலும் அப்படியே விட்டு விடுவீராக, நான் பார்த்துக் கொள்கிறேன். அவன் திருந்த மறுக்கிறானா? பாவத்தில் இருந்து மீள மறுக்கிறானா? தவறை செய்வதிலிருந்து அவன் திருந்தி வர மறுக்கிறானா? அவனை விட்டுவிடு, வீணிலை விட்டுவிடு, விளையாட்டிலே விட்டுவிடு. இந்த பட்டியலுக்குள் நாம் வந்து விடக்கூடாது. அல்லாஹுவின் புறத்தில் இருந்து உபதேசம் சொல்லப்பட்டால் உடனே திருந்தி விட வேண்டும். நம் வாழ்க்கையில் சில பாவமான காரியங்கள் இருக்குமானால் உடனே மீள வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே எச்சரிக்கை செய்கிறான், யௌம யஹ்ருஜூன மினல் அஜ்தாஸ் சிராஆ கஅன்னஹும் இலா நுஸ்பின் யூஃபிதூன். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாளங்களை நோக்கி விரைந்தோடுவோராக அந்நாளில் அவர்கள் மண்ணறைகளில் இருந்து வெளியேறுவார்கள். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ், அடையாளங்கள் இருக்கும். உலகத்திலே அவன் செய்த காரியத்திற்கு தகுந்தாறு போன்று அல்லாஹ் ஒவ்வொரு அடையாளத்தை கொடுத்திருப்பான். அந்த அடையாளத்தை நோக்கி ஓடுவான். தன்னுடைய அடையாளம், அவன் செய்த பாவத்தின் அடையாளம், அவன் செய்த கேவலத்தின் அடையாளம், அவன் செய்த அவமானத்தின் அடையாளம், அவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் நடந்த அந்த மோசமான இழிவு சூழ்ந்த காரியத்தின் அடையாளம் எங்கே இருக்கிறது என்று மறுமையிலே அந்த திடலை பார்த்து அவன் ஓட ஆரம்பிப்பான். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். பாவிகளின் அடையாளம், சில அடையாளங்களை நாம் கண்டோம், கடந்த உரைகளிலே பார்த்தோம். பாவிகள் அடையாளத்தில் ஒரு சிறு அடையாளம் கூட நமக்கு அது தரப்படுமானால் அதை விட கேவலம் இழிவு ஒன்றுமே இருக்க. இதை அழுத்தமாய் ஆழமாய் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், அடையாளங்களை நோக்கி விரைந்தோடுபவர்களாய் மண்ணறைகளில் இருந்து வெளியேறுவார்கள். பாவியா இருந்தா அவங்க கூட்டத்தில் போய் சேர்ந்துக்குவான். அவனுக்கென்று உலகத்தில் என்ன பாவம் செய்தானோ அந்த பாவத்திற்கென்று என்ன அடையாளங்கள் சொல்லப்பட்டதா அந்த அடையாளங்களின் பக்கம் செல்லுவான். அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்கிறான், காஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹகுஹும் தில்லா ذَلِكَ الْيَوْمُ الَّذِي كَانُوا يُوعَدُونَ. அவர்களின் பார்வைகள் அப்படியே கீழ்நோக்கி இருக்கும், கேவலப்பட்டு
கேவலப்பட்டு அவமானப்பட்டு அப்படியே அந்த பார்வைகள் எல்லாம் கீழ் நோக்கி இருக்கும். அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும். சொல்லப்படும் தாலிகல் யௌமுல்லதி கானு யுஅதூன், இதுதான் வாக்களிக்கப்பட்ட நாள். இந்த நாளை மறுத்தாய், வரமாட்டோம் என்று நினைத்தாய், பாவம் செய்யாதே, பாவிகளோடு சேராதே, அட்டூழியம் செய்யாதே என்று சொல்லப்படுகிற பொழுது கேட்க மறுத்தாய். இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கடுமையாய் எச்சரிக்கிறான். ஃபதவல்ல அன்ஹும் யௌம யதுஉ தாஇ இலா ஷைஇன் நுக்ர், அவர்களை புறக்கணித்து விடுவீராக. வெறுப்பூட்டும் ஒரு விஷயத்திற்காக அவர்களுக்கு எது வெறுப்பேற்றுமோ, கடுப்பேற்றுமோ, கோபமேற்றுமோ, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக அழைப்பாளர் அவரை அழைப்பார். ஹுஷான் அபுசாருகும், அவர்களுடைய பார்வைகள் அப்படியே கீழ்நோக்கி இருக்கும். யஹ்ருஜூன மினல் அஜிதாஸ் கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர், பரவி செல்லும் வெட்டுக்கிளிகளை போன்று மன்னரைகளிலிருந்து கூட்டம் கூட்டமாய் கிளம்புவார்கள். வெட்டுக்கிளி எப்படி அப்படி பறந்துகிட்டே இருக்குமோ அது மாதிரி ஆளாய் பறப்பான். அந்த நாள் அவனுக்கு நிம்மதியாயிருக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், விட்டுவிடு, அவனை புறக்கணித்து விடு. அவனுக்கு வெறுப்பேற்றுகிற ஒரு நாளில் அவனை பரவி செல்லுகிற வெட்டுக்கிளிகளை போன்று நாம் வெளியேற்றுவோம். அல்லாஹ் சொல்லுகிற எச்சரிக்கை மிகுந்த வசனங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்லுகிறான், ஹஸிரத் துனியா வல் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் அந்த பாவி நட்டமடைந்து விட்டான். ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, இதுதான் தெளிவான நஷ்டம், மிக தெளிவான நஷ்டம். பாவியாய் வாழ்ந்தவன் இந்த உலகத்தில் அவனுக்கு சுகமாய் தெரியலாம், சொகுசாய் தெரியலாம், சுகபோக வாழ்க்கை போன்று தெரியலாம். ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் அவன் நட்டமடைந்து விட்டான். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிற மிக கடுமையான எச்சரிக்கையை பாருங்கள். தொடர்ச்சியாய் புரட்டுவோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அடியார்களே, பாவிகளுக்குரிய அடையாளங்களில் ஒரு அடையாளம் கூட நானோ, என் குடும்பத்தாரோ, என் பெற்றோரோ, என் கண்ணியத்திற்குரிய நண்பர்களோ வந்துவிடவே கூடாது என்பதில் மிக கவனமாயிருக்க வேண்டும். அல்லாஹ் பாவிகளுக்கான அடையாளங்களாய் மிக முக்கியமான அடையாளத்தை சொல்கிறான். 2வது அத்தியாயம் 275வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாய் புரளக்கூடிய, சர்வசாதாரணமாய் புழக்கத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு பெரும் பாவத்தை செய்தவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் வழங்குகிற அடையாளம் குறித்து பேசுகிறான். 2வது அத்தியாயம் 275வது வசனத்திலே பார்க்கிறோம். அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன் இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ். அல்லாஹ் சொல்கிறான், யார் வட்டியை வாங்கி சாப்பிடுகிறாரோ ஷைத்தான் தீண்டிய பைத்தியமாக எழுவது போன்று அவன் மறுமையிலே எழுவான். ஒரு பைத்தியக்கார கூட்டம் அப்படியே பெருங்கொண்ட கூட்டமாய் நிற்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا, உலகத்திலே அவன் சொன்னான், என்ன சொன்னான்? இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரம் என்பது வட்டியை போன்றதுதான் என்றான். எதுக்குடா வட்டி வாங்குகிறாய் என்று கேட்கிற பொழுது, வியாபாரம் செய்யலையா, அதிலே லாபம் கிடைக்கவில்லையா, அதிலே நட்டம் கிடைக்கவில்லையா? இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரம் வட்டியை போன்றதுதான். வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது என்றால் வட்டி ஏன் அனுமதி இல்லை? வியாபாரம் ஹலால் என்றால் வட்டி ஏன் ஹராம்? இப்படி முரண்டு முடித்தான், வாதம் பேசினான், இப்படி விவாதம் செய்தான், தவறை நியாயப்படுத்த பல வார்த்தை விளையாட்டுக்களை விளையாடினான். அல்லாஹ் சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். வஹர்ரம ரிபா, வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஹு மவ்இலத்தும் மிர் ரப்பிஹ்,
தம்முடைய இறைவனிடமிருந்து அறிவுரை வந்ததற்கு பிறகு யார் அதிலிருந்து ஃபன்தஹா அதிலிருந்து விலகி கொள்ளவில்லையோ ஃபலகுமா ஸலஃப் வ அம்ருஹு இலல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு அறிவுரை வந்ததற்கு பிறகு யார் திருந்தி விடவில்லையோ அவருடைய முடிவு அல்லாஹ்விடத்திலேயே இருக்கிறது. ஒமன் ஆத யார் திருந்தி கொள்ளவில்லையோ ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள்தான் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் என்றென்றும் நிரந்தரமாய் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கொடுக்கிற மிக மோசமான அடையாளம், ஒரு பெருங்கொண்ட மைதானத்தில் ஷைத்தான் தீண்டியவனை போன்று பைத்தியக்காரனாய் நிற்பான். கேவலம், அவமானம். இந்த உலகத்திலே ஒரு பைத்தியக்காரனாய் மனநல பாதிக்கப்பட்டவனாய் ஒருவன் வீதியிலே வருகிற பொழுது எவ்வளவு பரிதாபமாயிருக்கும். ஆடைகள் ஒழுங்காயிருக்காது, உடல் தூய்மையாயிருக்காது, சுத்தமாயிருக்காது, யாரும் அவனை நெருங்க மாட்டார், அருகிலே செல்ல மாட்டார். அவன் செய்கிற காரியமும் விகாரமாய் தெரியும். கற்களை எடுத்து அடிப்பான், வாயை திறந்தால் பல மோசமான வார்த்தைகளால் பேசுவார். காரணம், அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது. வட்டி வாங்கினால் நீ பைத்தியக்காரன். இந்த உலகத்தில் வட்டியை வாங்குகிறாயா, வட்டியை கொடுக்கிறாயா, நீ பைத்தியக்காரன். எவ்வளவு மோசமான கண்டனம் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் மற்றுமொரு வட்டி குறித்தான அடையாளம் சொன்னார்கள். இரத்த ஆறிலே மிழப்பான். சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம், இரத்தங்களால் நிரம்பி இருக்கிற ஒரு ஆற்றிலே அவன் மிதந்து கொண்டிருப்பான். அந்த ஆற்றிலிருந்து, அந்த இரத்தங்கள் நிரம்பி இருக்கிற பகுதியிலிருந்து தப்பித்து விடலாம் என்று படிப்படியாய் முன்னேறி வருகிற பொழுது வானவர் ஒருவர் கல்லை எடுத்து அவன் மேனியிலே, அவன் வாய்களிலே வீசுவார். மீண்டும் அவன் முயற்சி செய்த இடத்திற்கே திரும்புவான். மீண்டும் அந்த இரத்த ஆறிலிருந்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று வருவான். நடக்கவே நடக்காது. எவ்வளவு மோசமான ஒரு அடையாளம் என்று பாருங்கள். கண்ணியமாய் உலகத்திலே வெள்ளை நிற ஆடைகளோடு, கண்ணியமான வேலைகளோடு, குடும்பத்தாரோடு என் வாழ்க்கை கழிந்திருக்கிற பொழுது வட்டியை வாங்கினால் நீ பைத்தியக்காரனாய் மாறிவிடுவாய் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால், இன்றைய இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் வட்டி என்பது சர்வசாதாரணமாய் திகழ்கிறது. மகன் ஸ்கூட்டர், பைக்கு கேட்கிறானா, வட்டியிலே வாங்கி கொடுக்கிறார்கள். நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். யார் தௌஹீதை புரிந்திருக்கிறாரா, தௌஹீது கொள்கையில் வாழ்கிறாரா, தௌஹீதின் படிதான் என் வாழ்க்கை, என் குடும்பத்தார் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புகிறாரா, அத்தகைய குடும்பத்தாரை தவிர பெரும்பான்மையான குடும்பத்தார் வட்டியில் மூழ்கி இருப்பதை சர்வசாதாரணமாய் பார்க்க முடிகிறது. குடும்ப கஷ்டமா, வங்கியில நகைகளை அடகு வைப்பதை பார்க்கிறோம், வட்டிக்கு வாங்குவதை பார்க்கிறோம், வங்கிக்கு சென்று வட்டி வாங்குவதை பார்க்கிறோம். எத்தனை இஸ்லாமிய ஊர்களுக்கு வட்டி கொடுத்தவர்கள் தினசரி வசூல் செய்ய வருகிறார்கள் தெரியுமா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் ஏழை மக்களாய் இருப்பவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் வட்டியை வாங்கி தினசரி 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் வட்டி பணம் செலுத்தி வருவதை கண்கூடாய் பார்க்கிறோம். எவ்வளவு கேவலம் இது! அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எவன் வட்டி வாங்குகிறானோ, வட்டி கொடுக்கிறானோ, சாட்சியாய் நிற்கிறானோ, ஆதரவு கொடுக்கிறானோ, அத்துணை பேரையும் அல்லாஹ் சபிக்கிறான், சாபத்தால் சூழ்கிறான். வேற எந்த பாவத்துக்கும் அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சாபம் வராது. மற்ற பாவங்களுக்கு மிக குறைவுதான். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நாசமாய் போகட்டும் என்று சொல்லுகிற நிலை குறைவு. ஆனால் வட்டியை யார் வாங்குகிறாரோ, அதை யார் கொடுக்கிறாரோ, எவன் ஆதரவாய் நிற்கிறானோ, அதற்கு சாட்சியாய் எவன் எழுதுகிறானோ, அத்துணை பேரும் சாபத்தில் சமமானவர்கள், பாவத்தில் சமமானவர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கத்தான் செய்யும். இஸ்லாமிய சமுதாயம் இதை சிந்திக்க மறுக்கிறதே ஏன்? ஆடம்பர உலகத்தில் ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்பதற்காக, அவ்வளவு விலை மதிப்பு நிறைந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக
இஎம்ஐ என்கிற பெயரால், நவீன வட்டி என்கிற பெயரால் எவ்வளவு அட்டூழியம் நடக்கிறது, சிந்திக்க வேண்டாமா? இளைஞர்களை பார்க்கிறோம், ஒரு பாதி கடிச்சு துப்பி போட்டு அந்த பாதி கடிச்ச அந்த லோகோ தெரியணும் பாக்கெட்டில் வச்சா. அந்த ஐபோனுக்காக வட்டி வாங்குவதை பார்க்கிறோம். அது 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், முழுசா கூட இல்லை, ஆப்பிள் பாதி கடிச்சிருக்குது. இந்த லோகோ பாக்கெட்டில் வச்சா தெரியணும், அவனுக்கு பந்தாவா கெத்தா சீனா இருக்கணும். இதற்காக அந்த ஒரு பொருளை வாங்குவதற்காக வட்டி வாங்குவதை பார்க்கிறோம். பெரிய எருமாடு சைஸ்க்கு ஒரு பைக் வாங்கணும், அந்த பைக்கில் அவன் டப்பு டப்புன்னு ஓட்டணும், ஊரே திரும்பி பார்க்க வேண்டும். புல்லட் பைக் வாங்கணும், வாங்கு, பணம் இருந்தால் வாங்கு, உனக்கு செலவு செய்வதற்கு அல்லாஹ் பரக்கத்து தந்திருந்தால் அதை அனுபவி, வீண் விரயம் செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை. விரலுக்கேற்ற வீக்கம் என்பதை போன்று உன் சக்திக்கு மீறி அவன் வைத்திருக்கிறான், இவன் இப்படி வாழ்கிறான், என்னோடு இருப்பவன் சுகமாய் சொகுசாய் இருக்கிறான். திருமணத்தின் பெயரால் வட்டி வாங்குவதை பார்க்கிறோம். ஒரு திருமணம் நடத்த வேண்டும், ஊரை வளைத்து விருந்து போட வேண்டும், அதற்காக வட்டி வாங்குகிற அவல நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரம் ஹலாலா ஹராமா என்று தெரியாத ஒரு காலம் வரும். சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலா அல்லது ஹராமா மிக்ஸ் ஆயிரும். நீயா பிரிச்சு தான் எடுத்துக்கணும். வட்டி எப்படி உள்ள வருகிறது என்று கூட நம்மால் அவ்வளவு சுதாரிப்பு தன்மையோடு இருக்க வேண்டும். மாசம் ஏதாவது பணத்தை கட்டி பொருளை வாங்கிக்கொள் என்கிறான். ஏதாவது ஒரு வகையில் வட்டி உள்ளே வந்து விடுவதை பார்க்கிறோம். மிக கவனமாய் நம் வாழ்க்கை கழிய வேண்டும். அடுத்தவர்களை அண்ணாந்து பார்த்து, அடுத்தவர்களின் சுகபோக வாழ்க்கையை வாய்வளந்து பார்த்து மறுமையிலே நாம் பைத்தியக்காரனாய் மாறிவிடக்கூடாது. மிக கவனமாய் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சபதம் எடுப்போம், நம்முடைய குடும்பத்தார், நான், என் பிள்ளைகள், என் பெற்றோர் ஒரு காலமும் வட்டி என்கிற பெரும்பாவத்திலே நாம் விழமாட்டோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், பெரும் பாவத்தின் பட்டியல் 5, 7 என்று சில வகைகளிலே குறிப்பிடுகிறார்கள். அதிலே அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வட்டியை உண்பது பெரும்பாவம். அல்லாஹுவின் கோப கணைகளால் நிரம்பி இருக்கிற ஒரு பாவம். வட்டி வாங்காதே, வட்டி கொடுக்காதே. உன்னிடத்தில் பொருளாதாரம் இருந்தால் பொருளை வாங்கு, ஆசைப்படுவதை அனுபவி. இல்லை என்றால் அல்லாஹுவை பொருந்தி கொண்டு உள தூய்மையோடு மன திருப்தியோடு மன நிறைவோடு இருப்பதை வைத்து வாழ்ந்து கொள் என்று இஸ்லாம் நமக்கு பாடம் நடத்துவதை பார்க்கிறோம். வட்டி என்கிற மாபாதக செயலில் யார் மூழ்குகிறாரா அவருக்கு அல்லாஹ் மோசமான அடையாளத்தை கொடுப்பான். இதைவிட கேவலம் அவமானம் ஒன்றும் இருக்க இயல. இதை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், அல்லாஹுவின் தூதர் சொன்ன மற்றொரு அடையாளம், தாய்மார்கள், பெண்கள், சகோதரிகள் எதை மிக அலட்சியமாய் கருதுகிறார்களோ அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற மிக மோசமான அடையாளத்தை பாருங்கள். ஒப்பாரி வைத்து அழுகிற பெண்கள், அழுகிற குணம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்தாலும் கூட ஒப்பாரி வைத்து அழுகிற இந்த குணம் பெரும்பாலும் பெண்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். கதறுவது, கத்துவது, அதிகப்படியாய் ஒப்பாரி வைப்பது, இதை அல்லாஹுவின் தூதர் வன்மையாக கண்டிக்கிறார்கள். ஒருவேளை உனக்கு ஏற்படுகிற சோதனையினாலோ வேதனையினாலோ கொடுமையினாலோ சகித்து கொண்டு பொறுமையாய் இருக்க முடியாவிட்டால், ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் அதற்கு மோசமான அடையாளத்தை கொடுக்கிறான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமில் 1700வது செய்தியாய் பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், 4 காரியம் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை பழக்க வழக்கங்களிலிருந்து உள்ள 4 காரியம் என் சமுதாயத்திலே இருக்கிறது. பலர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். லா யத்ருகூனஹுன்ன, அவைகள் அந்த 4 காரியங்கள் பெரும்பாலான மக்கள் அதை கைவிட மறுக்கிறார்கள்.
பெரும்பான்மையான மக்களிடத்தில் அது இருக்கிறது. ஒன்று அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்ஸாப், முதலாவது குலப்பெருமை பாராட்டுவது. குலப்பெருமை, தன்னுடைய குடும்ப பெருமை, நான் யார் தெரியுமா, என் பரம்பரை யார் தெரியுமா அப்படின்னு. இரண்டாவது ஒத்தஅனு ஃபில் அன்சாப், பாரம்பரியத்தை குறை கூறுவது. ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்றால் அதை கழுவி ஊற்றுவது, குறை கூறுவது. மூன்றாவது வல் இஸ்திஸ்காமு பின் நுஜூம், கிரகங்களால் அதே போன்று நட்சத்திரங்களால் மழை பொழியும் என்று எதிர்பார்ப்பது. இன்னென்ன நட்சத்திரம் இப்படி வர்றதுனால தான் மழை பொழியுது, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வானத்திலிருந்து மழை பொழிவது என்று நம்புவது. அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒன்னியாஹா, ஒப்பாரி வைத்து அழுவது. ஒப்பாரி வைக்கும் வழக்கமுடைய ஒரு பெண் ஒப்பாரி வைத்து அழுகிற குணத்தால் நிரம்பி இருக்கிறாள். அல்லாஹுவின் தூதர் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். சொல்லிட்டு இந்த நியாஹா, ஒப்பாரி வைத்து அழுவது குறித்து அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், கால அந்நாயஹா இதாலம் தத்துபு கபில மௌத்திஹா, ஒப்பாரி வைத்து அழுபவள் தான் இறப்பதற்கு முன்பு அதை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி திருந்தாவிட்டால் துகாமு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவள் வருவார், அவரை அல்லாஹ் நிறுத்துவான், அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பான். வஅலைஹா சிர்பாலும் மின் கத்திரான் வதுரும் மின் ஜரபு, அவளுக்கு தாரால் செய்யப்பட்ட நீல அங்கி, சொறி சிறங்கு சட்டை அணிந்தவளாய் அவள் நிறுத்தப்படுவாள். தாரால் செய்யப்பட்ட நீல அங்கியும் சொறி சிறங்கு சட்டையும் அவளுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் வன்மையாய் கண்டித்த ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். ஒப்பாரி எவ்வளவு மோசமானது, அதற்கு எவ்வளவு கடுமையான ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பது குறித்து தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.